an object travels from point A to B as shown in the figure, the distance and the magnitude of the displacement for the motion respectively are. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா NVSPGT 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆர் யூ ரெடி? போலாமா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஏ அப்படிங்கிற நிலையிலிருந்து பிங்கிற நிலைக்கு கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது சொல்லியிருக்கணும், எந்த பாத்தில் அவங்க ட்ராவல் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும். ஏ டு பின்னா ஒன்று இப்படியும் போயிருக்கலாம், அல்லது யூ டு ஹேவ் ட்ராவல்டு ஃப்ரம் ஏ டு பி ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அது கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம வந்து ப்ளூ கலர் பாத்துலேயே போயிருக்கு. ஏன் சார் பாத் தேவை அப்படின்னு கேட்கலாம், எதுக்கு இந்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ்னு ஒன்று கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து பாத் டிபெண்ட். டிஸ்டன்ஸோட இன்னொரு பேர் என்னென்னா, டிஸ்டன்ஸோட அனதர் திங் இஸ் பாத் லென்த், பாதையின் நீளம் அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் வாட்? பாத் லென்த். அப்போனா இப்போது நம்ம ஸோ நமக்கு வந்து இங்கே ரெண்டு பாத் இருக்குது, எய்தர் ஃப்ரம் ஏ டு பி ஆர் இந்த ப்ரௌன் கலர் ஆர் ஏ டு பி ஃப்ரம் த ப்ளூ கலர் பாத். இப்போ நம்ம அதை முதல்ல பார்க்கலாம். ஸோ ஏ டு பி ஃப்ரம் த ப்ளூ கலர் பாத், ஏ டு பி in the blue color path. ப்ளூ கலர் பாத் எங்கே இருக்குது? இட்ஸ் ஹியர் டு ஹியர். ஓகே, ஸோ ஒரு முழு வட்டத்தை ஏதாவது ஒருத்தங்க சுற்றி வந்தாங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் கோ ஹியர், இப்படி போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா அதே இடத்த ரீச் பண்ணிங்கன்னா 2πr அப்படிங்கிற தூரத்தை நீங்கள் கடந்திருப்பீங்க. பாத் லென்த், உங்கள் பாதையோட நீளம், பாத் லென்த் வில் பி 2πr. இப்போ இதை 4 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு இந்த ஒரு பார்ட் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ். சரி, ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ். ஸோ அப்படின்னா இந்த லென்த் எவ்வளோ இருக்க போகுது? திஸ் இஸ் வாட்? 2πr/4. 2πr/4. அப்போ நான் இந்த இதை கேன்சல் அவுட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 2. ஸோ πr/2. πr/2. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆருக்கு பதிலாக நமக்கு என்ன ரேடியஸ் இருக்கோ we have to substitute. ஸோ ஆருக்கு we have that radius எவ்வளோ? 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் π/2 1 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து வெறும் π/2 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். லெட்ஸ் செக் வெதர் we have such kind of thing in the answer. ஆன்சரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். π/2 இல்லை. ஸோ π/2ங்கிற ஆன்சரே நமக்கு இல்லை. ப்ளூ பாத் வழியாக இங்கே ட்ராவல் ஆகலை. ஸோ நம்ம we have to think in the brown color path. ப்ரௌன் கலர் பாத் தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய there is a need. ப்ரௌன் கலர் பாத்தில் தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஃபுல் வட்டத்தை ட்ராவல் பண்ணும்போது 2πr டிஸ்டன்ஸ். ஃபுல் வட்டத்தை ட்ராவல் பண்ணும்போது 2πr டிஸ்டன்ஸ். அப்போனா என்ன நடந்திருக்கு? இங்கே ஃபுல் வட்டத்தை ட்ராவல் பண்ணல, இது ஹாஃப் சர்க்கிள், அப்புறம் அடுத்த ஒரு குவார்ட்டர். அப்புறம் என்ன நடந்திருக்கு? ஸோ ஹாஃப் ப்ளஸ் கால், கால் மீன்ஸ் 1/4. ஸோ 3/4 ஆஃப் த ஃபுல் சர்க்கிள். அப்புறம் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு? இப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் வி டூ? டிஸ்டன்ஸ் இப்போ என்ன இருக்கும்? பிட்வீன் ஏ டு பி இந்த ப்ரௌன் கலர் பாத். ப்ரௌன் கலர் பாத் என்ன இருக்கும்? இட் இஸ் 3/4 ஆஃப் 2πr. 2πr உடைய 3/4 இருந்திருக்கணும். இருந்தால் தான் அதுதான் இந்த வட்ட பாதையோட நீளமாக இருக்கும். ஓகே, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட்? இட் இஸ் 1 மீட்டர். ஆருக்கு பதிலாக we can substitute 1 மீட்டர். ஸோ we can cancel 2. ரெண்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ it will become 3/2. 3/2 1. ஸோ அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் we can remove it. 1 நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. 1 into 1 is 1. ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்க போகுது? π/2 மீட்டர் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. 3π/2 மீட்டர். ஸோ 3π/2 அப்படின்னா என்னென்னா 1.5 மீன்ஸ் 1.5. ஸோ we have such a distance there. நமக்கு அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது 1.5 மீட்டர். ஓகே, we have it here. ஸோ ரெண்டு ஆன்சர் இருக்குது. the first option and the second optionலாம் நம்ம we can remove it out.
எடுத்துடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹியர், அப்புறம் சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் இருக்குது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ், ரெண்டாவது மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ், அப்படின்னா இது ஆப்ஷன்லேயே வராது. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ், இது வரலாம். ஸோ சாரி, தேர்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் வரலாம், இந்த ஆப்ஷன் வராது. ஏ அண்ட் டி ஆர் கான், போயிடும். ஏன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டுனா 1.5 பை வந்துடுச்சு. இப்போ யார் வேணும், we want to find the displacement, magnitude of the displacement. ஸோ எந்த பாதையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கு, it has taken a path from A to B, the brown color path. இந்த வழியாக தான் போயிருக்கு, அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வரும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறோன்னா we should, displacement is a vector. So what should we do, we should draw our xy axis. இப்போ சர்க்கிளுக்கு நம்ம xy axis எங்கே வச்சுக்கலாம்னா ஆரிஜினில் வச்சுக்கலாம், அதுதான் பெஸ்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா டெல்டா ஆர் வெக்டர். டெல்டா ஆர் வெக்டர்னா என்ன, பொசிஷன் வெக்டர் ஃபைனல் மைனஸ் பொசிஷன் வெக்டர் இனிஷியல். இதுதான் டெல்டா ஆர் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ இனிஷியலி இட் வாஸ் அட் எங்கே ஏ லொக்கேஷன், ஃபைனலி வேர் இட் வாஸ் அட் பி லொக்கேஷன். ஸோ இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆன ஒரு பாயிண்ட் வந்து ஓ. ஸோ அப்போ இனிஷியல் பொசிஷன் வெக்டரை நம்ம எப்படி வரையலாம், வில் ட்ரா இனிஷியல் பொசிஷன் வெக்டர் லைக் திஸ். இதுதான் RI, இனிஷியல் பொசிஷன் வெக்டர். சரியா, எங்கேருந்து, இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்கிறோம். ஃபைனல் பொசிஷன் வெக்டருடைய நிலை எங்க, ஆரிஜின்லேருந்து நம்ம சொன்னோம்னா திஸ் இஸ் யுவர் ஃபைனல் பொசிஷன் வெக்டர். சரியா, இங்கேருந்து இதை வரைகிறோம். இப்போ நம்ம இனிஷியல் பொசிஷன் வெக்டர்னா நம்ம எப்படி எழுதலாம், we can write இனிஷியல் பொசிஷன் வெக்டர் எப்படி இருக்குது, இனிஷியல் பொசிஷன் வெக்டர் எங்கே இருக்குன்னா இதை மாதிரி வரைஞ்சிருக்கோம். இட் இஸ் அட் த லென்த் ஆஃப் 1 மீட்டர், 1 மீட்டர் நீளத்தில் இருக்குது. எந்த திசையை காமிக்குது, ஐ கேப் அப்படிங்கிற திசையை காமிக்குது. ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் 1 மீட்டர் ஐ கேப். ஸோ ஃபைனல் பொசிஷன் வெக்டர் என்ன இருக்கும், ஃபைனல் பொசிஷன் வெக்டர் இஸ் டவுன்வர்ட் 1 மீட்டர், கீழ் நோக்கி இருக்கிறதுனால ஒய் டைரக்ஷனில் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஜே கேப், டவுன்வர்ட் பாயிண்ட் பண்ணுறதுனால -1 மீட்டர் ஜே கேப், -1 மீட்டர் ஜே கேப். ஓகே, ஸோ இப்போ டெல்டா ஆர் கண்டுபிடிக்கணும். டெல்டா ஆர் எப்படி கண்டுபிடிக்க, ஹவு கேன் யூ ஃபைண்ட் டெல்டா ஆர் வெக்டர், ஆர்எஃப் வெக்டர் மைனஸ் ஆர்ஐ வெக்டர். ஸோ 1 மீட்டர் ஐ கேப் ஜே கேப் minus bracket open minus of 1 meter I cap. I cap J cap நம்மளால என்ன பண்ண முடியாது, you can't join, சேர்க்க முடியாது. ஸோ யூனிட் ரெண்டுத்துக்கும் ஒரே யூனிட்டாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக சேர்த்து எழுதிக்கிறேன். I will write it as common, மொத்தமாக சேர்த்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா ஆர் எப்படி எழுதலாம், how can we write magnitude of delta R, ஐ கேப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளை எடுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம், ஜே கேப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளை எடுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து மீட்டர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கிறதுனால இப்போது ஒரு வேர்டு ஒரு நல்ல முக்கியமாக சொல்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்குமே இங்கே பாருங்கள், போத் ரெண்டு வெக்டருக்குமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் காமனாக இருக்குன்னா அதை நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வெளியே தனியாக எடுத்து எழுதிடலாம் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது. இப்போ இங்கே 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 2 வந்து நீ இது பண்ண வேண்டாம், எதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க எடுத்துக்க வேண்டாம், வெளியே எழுதிட்டு தனியாக முதல்ல எழுதிக்கலாம், அது எதுவும் பாதிக்காது, ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இங்கே மீட்டர் இருக்குது அதனால் தனியாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 1 -1 the whole square is 1, -1 the whole square is 1, 1 + 1 is 2. ஓகே, ஸோ இங்கே √2 மீட்டர், அதுதான் வந்து என்ன மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னொரு மாதிரியும் செய்யலாம், மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா
யூ கேன் ஒர்க் இட் அவுட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சரி, இது கூட ஒரு ஈஸியான டாஸ்க். ஸோ இப்படி எழுதிட்டு டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்? டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஃபைனல் minus x initial plus the whole square plus y final minus y initial the whole square. ஸோ அப்படின்னா இது வந்து நம்ம கோஆர்டினேட் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்முடைய y, இது நம்முடைய x. ஸோ இனிஷியல் கோஆர்டினேட் என்ன? வாட் இஸ் அவர் இனிஷியல் கோஆர்டினேட்? இனிஷியல் கோஆர்டினேட் வந்து நமக்கு 1,0. ஃபைனல் கோஆர்டினேட் என்ன நமக்கு? 0, -1. ஓகே. ஸோ இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா எக்ஸ் ஃபைனல் மைனஸ் எக்ஸ் இனிஷியல். எக்ஸ் ஃபைனல் இங்கே 0 மைனஸ் எக்ஸ் இனிஷியல் 1. ஸோ த ஆன்சர் இஸ் -1. இப்போ டெல்டா ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒய் ஃபைனல் -1, y இனிஷியல் வந்து நமக்கு 0. எழுதும்போது நமக்கு -1 வரும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எனக்கு என்ன வரும்? டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் -1, டெல்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் -1. இப்போ மற்றபடி அதே ஸ்டெப்ஸ் தான் வரப்போகுது. அப்படி பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் எனக்கு வரப்போகுது. ஐ வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போது நமக்கு நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க? ஸோ வாட் வுட் பி யுவர் ஆப்ஷன்? ஏ, பி, சி, டி. என்னங்கிற செக் பண்ணுங்கள். முதல்ல கேட்டிருக்க டிஸ்டன்ஸ், ரெண்டாவது கேட்டிருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் தி ஆன்சர். தேங்க்யூ பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. நன்றி.